எத்தனை பேர் இந்த மாதிரி இடத்துல குடியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு போகிற ரூட்டு மலசமுத்திரன்னு ஒரு ஊரில் சூரியகவுண்டபாளையம், எங்கள் மலசமுத்திரக்கு அடுத்த ஸ்டாப் சூரியகவுண்டபாளையத்தில் குடியிருக்கிறோம். 5000லாம் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வணக்கங்க ஐயா, பிரதமரே வணக்கம். புழுக்கள் தெரியுதா? இது எண்ணுனீங்கன்னா எத்தனை கோடியில் எண்ணுவீங்களோ தெரியல. ஓட்டு எண்ணிப்பிடலாம், இந்த புழுக்களெல்லாம் எண்ண முடியாது. நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் இப்படியே போகுது இந்த டிச்சி. நாங்கள் இதுக்குள்ளே தான் குடியிருக்கிறோம். பல கொசுக்களும் புழுக்களும் கிருமிகளும் நாசியும் இதுக்குள்ளே தான் வசித்து கொண்டு வருகிறது ஐயா. இதை வந்து யாருமே சரி பண்ண மாட்டேங்கிறீங்க ஓட்டுக்கு முன்ன. இங்கே பாருங்க. ஏண்டா உனக்கு நோய் வந்தால் நான் என்னடா பண்ணுவேன் என் தங்கச்சி எல்லாமே. இங்கே பாருங்க, இதில் தான் நாங்கள் இருக்கிறோம், இந்த சாக்கடைக்குள்ளே. இதை எப்பையா சரி பண்ண போகிறீங்க? இதெல்லாம் வந்து சரி பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாம் அக்கௌண்ட்டுக்கு 5000 பணம் அமிச்சா போதுமா? இந்த சாக்கடையை எப்போ சரி பண்ணுவீங்க? நல்லா பார்த்துக்குங்க. எப்போ வரீங்க? எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வாங்க சீக்கிரமாக. உங்களுக்கு இந்த சாக்கடையை காட்டுறேன். எவ்வளோ அழகான சாக்கடை. 10 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. இதை வந்து யாருமே சரி பண்ணுறதுக்கெலாம் வர்றதில்ல. இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்குறதில்ல. எத்தனை தாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இதுக்கு. சாக்கடைக்குள்ளே குடியிருக்கிறோம். மழை பெஞ்சுதுன்னா ஃபுல்லாக இதில் எத்தனை பேர் நாங்கள் விழுந்து விழுந்து எந்திரிச்சிருக்கிறோம். இதெல்லாம் கண்ணு தெரியாதா? எத்தனை தாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இந்த சாக்கடை, மோசமான சாக்கடையில் இருக்கிறோம் நாங்கள். உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் சாக்கடைக்குள்ளே தான் குடியிருக்காங்களா? இந்த டிச்சியை மூட சொன்னால் மூடவே இல்லை. எப்போ மூடுவீங்க இந்த டிச்சியை? பாருங்கள் எல்லோரும், ஜனங்களாம் யூடியூப்பில் போட்டு விட்றேன், பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் இருக்கிற இடமும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள்.